நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் சுகாதாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கீங்க, 10th அல்லது 12th, டிப்ளமோ, டிகிரி இது மாதிரி எது படிச்சிருந்தாலும் இதுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் 16,000, 18,000, 20,000, 25. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கான குவாலிஃபிகேஷனை தகுந்த மாதிரி உங்களுக்கான ஜாப்க்கான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 25/8/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேர், உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பேர் என்ன, உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதிக்கான சான்று, கல்வி தகுதி வந்து என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. உங்களோட அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து முன்னுரிமை இருந்துச்சுன்னா அதுக்கான நகல் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. சைன் பண்ணிவிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா சுயசான்று அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி, சுயசான்று அப்படின்னு எழுதி ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பிலையும் நீங்கள் வந்து சைன் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டைமில் நீங்கள் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அடுத்தது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் ஆஃபீஸ் எல்லாமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேர்லேயோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவும் அனுப்பிச்சிக்கலாம். உங்களோட மார்க் ஷீட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட அலுவலரால் அங்கீகரிக்கப்பட்ட முன் அனுபவ சான்று, ஸோ இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அனுப்பக்கூடிய அட்ரஸ் இது தான்: மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம் பின்புறம், வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகில், ராமபுரம் அஞ்சல், கிருஷ்ணகிரி மாவட்டம் 635-115 அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மருத்துவ அலுவலர், இதுக்கு வந்து MBBS முடிச்சுட்டிங்கன்னா அப்ளை பண்ணலாம். 60,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. செவிலியர் 38 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 18,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து BSc நர்சிங் அல்லது வந்து டிப்ளமோ நர்சிங் முடிச்சுட்டிங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோலஜிஸ்ட், ஸோ இதுக்கு வந்து 20,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து BSc ஸ்பீச் அண்ட் ஹியரிங் முடிச்சுட்டிங்கனாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. MS ஆஃபீஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரேடியோகிராஃபர், இதுக்கு வந்து 13,300 வரைக்கும் வந்து சேலரி. நீங்கள் வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அறுவை அரங்கு உதவியாளர் 11,200 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, பாட்னி, ஜுவாலஜி இது மாதிரி படிச்சிருக்கீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். கன்சல்டன்ட்டு, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. டிகிரி இன் PNOS முடிச்சிட்டிங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பல்நோக்கு மருத்துவ பணியாளர் 10,000 சேலரி, 8th பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து போதுமானது. அடுத்தது தரவு உள்ளீட்டாளர் 20,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் 19,800 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீனியர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேபரேட்டரி சூப்பர்வைசரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்த் விசிட்டரு, அக்குபேஷனல் தெரபிஸ்ட்டு, ஸோ இது மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு இதில் வந்து 14 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எதில் வந்து வில்லிங் இருக்கீங்களோ ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி கிருஷ்ணகிரியில் கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். லாஸ்ட் டேட் 25/8/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.